ஏபிபிக்கு உங்களுக்கு வந்து பல்வேறு சட்ட பேராசிரியர்கள் வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு 16வது கிளாஸு. இந்த பெருமை மிக்க மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்க. பல்வேறு திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் அரசு வழக்கறிஞராக இருந்திருக்காங்க. பல்வேறு நல்ல அமைப்புகள்லையும் இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி சட்ட பயிலரங்கத்தில் மாணவர்களுக்கு நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. இப்படி பல்வேறு இன்னைக்கு வரைக்கும் தொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவர் ரொம்ப புகழ்பெற்றவராக இருக்காங்க. ஆமாம், ஃபவுண்டர் ஆஃப் மாசிவ் ஆக்ஷன் சோசியல் சர்வீஸ் என்ற ஒரு அமைப்பை ட்ரஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் போர்டுலேயும் அவங்க வந்து விலங்கு நல ஆர்வலராகவும் இருக்காங்க. இப்படி அவர் சாருக்கு எத்தனையோ பெருமைகள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவில் இன்றைக்கி வந்து நமக்கு அவர் வந்து ட்ரையல் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான அட்வொகேட். அவர் நமக்கு வந்து மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் அந்த கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்து இன்றைக்கி வர்றதே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நம்ம மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் நம்ம நூலகர் மணிகண்டன், பொருளாளர் ராஜ்மோகன், நம்ம வீரபெருமாள், அதே மாதிரி உமாசங்கர், விஜயன், மேலூர் ரமேஷ், இப்படி நமக்காக சிறப்பாக சேவையாற்ற அந்த நபர்கள் தான் அவங்கள அப்ரோச் பண்ணி மதுரை வழக்கறிஞர் சங்கத்துக்கு கட்டாயம் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் சாருக்குரிய பிஸி ஷெடியூல்லையும் கணக்கில் எடுத்து இன்றைக்கி நமக்காக இந்த மதுரை வழக்கறிஞர் சங்கத்துக்கு வந்திருக்கிறதுக்கு சாருக்கு வந்து மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் நிர்வாகக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு நமது வழக்கறிஞர் சங்கத்துக்கு வருகை புரிந்த சாருக்கு அதே ஏற்கனவே நம்ம திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நமது சாருக்கு வந்து மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி நினைவு பரிசினை சங்கத்தின் பொருளாளர் நூலகர் அவங்களும் இணைந்து வழங்குவார். வழங்கிட்டீங்களா? சரி. To share and divide my knowledge with the august body. First of all, we have to distinguish both the acts, IEA and BSA. What was happened after the repealment of the IEA? Very important thing at this juncture, I feel so. So, I have to distinguish between two acts. First, as far as the Indian Evidence Act is concerned, which consists of 1 to 167 sections, which was enacted in the year 1872. It has a very good historical background about the enactment. That is a different thing. Not now is not necessary. As far as the BSA, Bharatiya Sakshi Adhiniyam is concerned, which consists of 1 to 170 sections. So 3 more sections were added. Though 4 sections were deleted in IEA. That is a peculiar thing happened in the process of repealment. So நீங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். இது கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக வரலாம். செக்ஷன்
82 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். செக்ஷன் 82, செக்ஷன் 88, செக்ஷன் 113 அண்ட் செக்ஷன் 166 இந்த 4 செக்ஷனை மட்டும் பிஎஸ்ஏக்கு வரல, டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ரிப்பீல்மெண்ட்டில் டெலிட்டட் செக்ஷன்ஸ் இதுதான். அடுத்து எதெல்லாம் நியூலி ஆடட் செக்ஷன்ஸ், புதுசாக எதெல்லாம் வந்து பிஎஸ்ஏயில் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஇனுடைய 62 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டினுடைய செக்ஷன் 62ல் ஃபேன் நான் சுரேஷ் சாரை பற்றி சொல்லணும், ஆனால் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமேனு வச்சேன். அதான் அவரை அட்ரஸ் பண்ணலை. நான் முதல்ல செஷன் முடியும் போது அவருக்கு ஒரு 5 நிமிஷம் நான் பேசி ஆகணும். நான் அப்போவே அதை பேசிக்கிறேன். ஓகே, நியூலி ஆடட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 62 ஐஇஏல எக்ஸ்பிளனேஷன் 1 and 2 இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் 1 and 2 இருக்கும். இப்போ அதை என்ன ஈக்குவலாக பேரலாக என்ன செக்ஷன் பிஎஸ்ஏயில் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 57. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கனாலே கம்பேரிட்டிவ் டேபிளில் இருக்கும். ஆனால் ஏன் இந்த செக்ஷனை சொல்கிறாங்கிறது தெரியணும். எக்ஸ்பிளனேஷன் 3 to 7 அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. அங்கே எக்ஸ்பிளனேஷன் 1 and 2 மட்டும்தான் இருந்தது ஐஇஏல 62 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து செக்ஷன் 57 பிஎஸ்ஏ எக்ஸ்பிளனேஷன் 3, 4, 5, 6, 7 அப்படின்னு 4 எக்ஸ்பிளனேஷனை அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 63 ஐஇஏ அங்கே பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் வந்து 1 to 4 மட்டும்தான் இருக்கும். 1, 2, 3 and 4. அதனுடைய ஈக்குவலண்டாக பிஎஸ்ஏல செக்ஷன் 58 இந்த அடிஷனலாக அந்த 1 to 5 இருந்தது பாருங்க 63ல. சாரி 63 என்ன சொல்லியிருக்கிறேன், 60. ஓகே, அந்த 1 to 5க்கு அடிஷனலாக 6, 7, 8 அப்படிங்கிறது பிஎஸ்ஏ 58ல் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ 3 சப்செக்ஷன்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 61 பிஎஸ்ஏல செக்ஷன் 61 இது ஒரு வித்தியாசமான ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் வந்து ஐஇஏல இல்லை. ஐஇஏல பார்த்தீங்கன்னா 65A and B உண்டு. 65 கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி. இந்த 65 கேபிட்டல் ஏல எலக்ட்ரானிக் எவிடன்ஸை அட்மிட் பண்ணலாங்கிற மாதிரி பொதுவாக சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு 65Bயில் உள்ள கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணாதான் அட்மிட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஐஇஏல கொடுத்த அமெண்ட்மெண்ட்டு. பட் இங்கே பிஎஸ்ஏல என்ன பண்ணிட்டாங்க, செக்ஷன் 61ல் முதல்ல அட்மிசபிலிட்டியை அட்மிட் பண்ணிருங்க. அட்மிட் பண்ணணுமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். செக்ஷன் 61 பிஎஸ்ஏல அட்மிட் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்குவோம் அதனுடைய ரிலையபிலிட்டி அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனே இந்த 61 உருவாக்கியிருக்காங்க. டு கிவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்க்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 61ங்கிற செக்ஷனை உருவாக்கியிருக்காங்க பிஎஸ்ஏல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில செக்ஷன்ஸை வந்து அமால்கமேட் பண்ணியிருக்காங்க. அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனி கான்ட்ராக்டர்லாம் படிக்கலாம், இந்தியன் கம்பெனி ஆக்டில் படிக்கலாம். அமால்கமேஷன் இது 2 ஒன்றாக்குறது, 4 2ஆக்குறது. ஸோ இந்த அமால்கமேஷனையும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் உள்ள செக்ஷன்ஸ் அமால்கமேஷன் ஆஃப் செக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஇஏல செக்ஷன் 24, 28 and 29 இந்த 3 செக்ஷனையும் ஒன்றாக்கி பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 22ன்னு ஒன்று உருவாக்குறாங்க. 22. அப்போ இந்த 3 செக்ஷனில் எதெல்லாம் 22க்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டைரக்டாக 22, 28 22னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொவிசர் கிளாஸ் ப்ரொவைடட்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிசர் கிளாஸாக வச்சுருக்காங்க 28. அப்புறம் ஐஇனுடைய 29 22னுடைய செகண்ட் ப்ரொவிசர் கிளாஸாக கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடட் ஃபர்தர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 22ங்கிற பிஎஸ்சியில் வந்து 2 ப்ரொவிசர் கிளாஸ் இருக்குது. இந்த 2 ப்ரொவிசர் கிளாஸ் தான் ஐஇனுடைய 28, 29. இது ஒரு அமால்கமேஷன்.
இந்த 22ங்கிற செக்ஷன் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 24, 28, 29 எதை பற்றி சொல்லிச்சு? ஐஇஏல கன்ஃபெஷன். இப்போ கன்ஃபெஷனுக்கு வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாம் ஒரே செக்ஷனுக்குள்ள கொண்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 ஐஇஏ. ஐஇஏனுடைய 26 இன்னைக்கு பிஎஸ்சியில் வந்து 23 சப்கிளாஸ் 2 23 சப்கிளாஸ் 2 ஆக கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 27 இது 23 பிஎஸ்சியில் 23 ப்ரொவிசோ கிளாஸ். ஸோ 26 அண்ட் 27 23களை கொடுத்துட்டு ஒரு ப்ரொவிசோ கிளாஸை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அமால்கமேஷன்ஸ். செக்ஷன்ஸை வந்து அமால்கமேட் பண்ணி எடுத்து தனியாக கொடுத்தது பிஎஸ்சியில் இந்த செக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் ஆர் ரீஅரேஞ்சு. 2வது செக்ஷனை தூக்கி 1ல் கொடுக்குறது, 4வது செக்ஷனை தூக்கி 2ல் கொடுக்குறது, 2வது செக்ஷனை தூக்கி 4ல் கொடுக்குறது, இந்த மாதிரி சில ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பட் ரீஅரேஞ்சு செக்ஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் உள்ள எல்லாமே ரீஅரேஞ்சாக தான் இருக்கும். இந்த அமால்கமேஷன் நியூலி ஆடட் டெலிட்டடை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா செக்ஷன்ஸுமே ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அதில் சில முக்கியமான செக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏபிபி எக்ஸாமுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஇஏல செக்ஷன் 2 ஒன்று இருந்தது. அது என்ன செக்ஷன் இருந்தது 2ல்? சேவிங்ஸ் உண்டாகல, ரிப்பீல் மட்டும் தான் இருந்தது. சேவிங்ஸ் அதில் கிடையாது. ஐஏ 1872ல் செக்ஷன் 2ல் இருந்ததை வந்து ரிப்பீல் பண்ணி விட்டாங்க. எப்போ ரிப்பீல் பண்ணாங்க? அது இது கூட உங்களுக்கு ஏபிபியில் ஒரு கொஸ்டினாக வந்துடும். இப்போ ஏபிபியில் உங்களுக்கு ஐஏயும் சேர்த்தான கவர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிப்பீல்மெண்ட் எதற்காக ஆகப்பட்டது? எந்த ஆக்ட் அதில் ரிப்பீல் பண்ணி விட்டாங்க? செக்ஷன் 2 வந்து ஒரு ஆக்டுக்காகவே வச்சுருந்தாங்க. என்ன ஆக்ட் ஞாபகம் இருக்காது? எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்து சொல்லிடுறேன், புக்கில் இருக்காங்க. செக்ஷன் 2 எதற்காகனா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்ததோ கான்ஸ்டியூஷன் அப்போ நமக்கு கிடையாது. பிஃபோர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இருந்தது. 2 சட்டம் இருந்தது டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். அது ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இன்னொரு ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து எது வரைக்கும் செயல்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா மோனிகா பேடின்னு ஒரு வழக்கு உண்டு, தெரியுமா? மோனிகா பேடி, அபு சலீம். பாம்பே சீரியல், பாம்பே பிளாஸ்ட், தாவூத் இப்ராஹிம் கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸில் வந்து மோனிகா பேடி அண்ட் அபு சலீம் 2 அக்யூஸ்ட் உண்டு. மோனிகா பேடி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசனுடைய ஒரு செலிபிரிட்டி, ஒரு வெரி குட் ஆக்ட்ரஸ். அந்த ஆக்ட்ரஸும் அபு சலீம் அப்படிங்கிறவரும் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்க, ப்ராசிக்யூஷன் கேஸ். எதற்காக இந்த 1935 ஆக்டை பற்றி சொல்கிறேன்னா இது நம்ம கண்டிப்பாக தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏதோ 1935 ஆக்டுங்கிறது அதோ 35ஓடு முடிஞ்சிச்சு, அல்லது 1950 கான்ஸ்டியூஷன் லா ஃபோர்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆக்ட்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. மோனிகா பேடி வழக்கு எப்போன்னு பாருங்கள், 1997 சம்திங் நினைக்கிறேன். பாம்பேயில் நடந்த 94 சீரீஸ் பாம் பிளாஸ்ட். இந்த 2 பேருக்கும் என்ன சார்ஜுன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சீரியல் பாம் பிளாஸ்டில் உள்ள அக்யூஸ்டுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக கொடுத்தாங்கிறது தான் இவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு. இப்போ முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியல் பாம் பிளாஸ்டில் யாரெல்லாம் இன்வால்வ்னு சொன்னோமோ அதில் ஒரு அக்யூஸ்ட் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகலை. அந்த கிங் பின் ஆஃப் த கிரைம் வந்து இன்னும் வரல, அவர் கோர்ட்டுக்கு வரல. ஆனால் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஈக்குவலண்டாகவே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. இவங்களும் வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க. எங்கே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இத்தாலி கண்ட்ரியில் இருந்தாங்க. அவங்க ஏன் இத்தாலி கண்ட்ரிக்கு போனாங்க அப்படிங்கிறது தான் 1935 ஆக்ட் மூலமாக நம்ம தெரிய வேண்டியது. இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி இல்லை. எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி மீன்ஸ் ஃபிகட்டிவ் கிரிமினல்ஸ், தலைமறைவாகி போன குற்றவாளிகளை மீண்டும்
எந்த நாட்டில் குற்றம் நடந்ததோ அங்கே கொண்டு வந்து ட்ரை பண்ணுறதற்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கணும், கைதி பரிமாற்ற ஒப்பந்தம். அது இட்டாலிக்கும் இந்தியாவுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க 2 பேரும் இட்டாலிக்கு போயிட்டாங்க. இங்கே மற்ற அக்யூஸ்டுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸப்ட் கிங்பின் மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரையல் நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்புகள் வந்தது இந்த வழக்குகளில். இவங்க 2 பேரையும் மட்டும் எக்ஸ்ட்ராடிட் பண்ண முடியல. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது, எதிர்கட்சிகள்லாம் வந்து கூச்சலிடுறாங்க பார்லிமெண்ட்டில். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த எதிர்கட்சியில் ஒருத்தர், ஏன் இன்னும் அபு சலீமும் மோனிகா பேடியும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படவில்லைன்னு கேட்குறாங்க. எப்பொழுதுமே கவர்மெண்ட் செய்கிற ஆக்டுக்கு அவங்க ஒரு டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரைட் ஆர் ராங், தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கும் இந்தியாவுக்கும் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி இல்லை, அதனால் அவங்க எங்களுக்கு கொண்டு வர முடியலைங்கிறாங்க. அப்போ 1935 ஆக்டை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்லிமெண்ட்டில் அந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார். 1935 நமக்கும் அவங்களுக்குடைய எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி இருக்குது, அது இன்னைய வரைக்கும் இருக்குது, அது ஒன்றும் லேப்ஸ் ஆகலை. கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் 1935 ஆக்டு 1919 ஆக்டையும் நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா, அது ஃபோர்ஸில் இருக்கா இல்லையான்னு சொன்னால், வாட் இஸ் லா அண்டர் ஆர்டிகிள் 13 வந்து லானா என்ன சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கைண்ட் ஆஃப் லாவை சொல்கிறீங்க, பைலா, நோட்டிஃபிகேஷன். பிஃபோர் கான்ஸ்டியூஷன் என்னென்ன சட்டங்கள்லாம் இந்தியாவில் இருந்ததோ அவைகளெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு இன்கன்சிஸ்டண்டாக இல்லைன்னா அவைகளும் சட்டங்கள்னா, அதுதான் ஆர்டிகிள் 13 இருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்க சட்டங்களுக்கெல்லாம் எது அந்த சட்டங்களில் விரோதமாக இருக்கோ அதெல்லாம் சட்டம் இல்லை. எதெல்லாம் விரோதமாக இன்கன்சிஸ்டண்டாக இல்லையோ அதையெல்லாம் சட்டம் தான் ஆர்டிகிள் 13 இருக்குது. இப்போ சொல்கிறார் அவர், நமக்கு எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி இல்லை, 35 நம்மளோட ஒரு ஆக்ட் இருக்கு, ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? அப்படி கேள்வி வச்சதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டு இத்தாலிய கவர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராடிஷன் எங்கிட்ட உங்களுக்கு ட்ரீட்டி இருக்குது, அந்த 2 பேரும் என்னை ஒப்படைங்கன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டு மாட்டேங்கிறாங்க. யார்? இட்டாலியன் கவர்மெண்ட்டு முடியாது. ஏன் முடியாது? உங்கள் நாட்டில் டெத் சென்டென்ஸ் இருக்குது, எங்கள் நாட்டில் டெத் சென்டென்ஸ் இட் அபாலிஸ்ட். நீங்கள் நாளைக்கு இது ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் அதிகபட்ச தண்டனை என்ன கொடுப்பீங்க? உங்கள் ஐபிசி படி டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் டெத் சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய சாவர்னிட்டி பாதிக்கப்படும், ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு அக்யூஸ்டை கொடுக்குறோம், அதனால் தர முடியாது. அடுத்தால வந்து கவர்மெண்ட் மூவ் பண்ணுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டு எங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இட்டாலியில். கவர்மெண்ட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அங்கே என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொன்னாங்க, உங்கள் நாட்டில் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் சென்டென்ஸ் வச்சுருக்கீங்க, எங்கள் நாட்டில் அதை அபாலிஷ் பண்ணியாச்சு, அதனால் எங்கள் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரிதானே. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அஃபென்ஸு ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் டெத்து கொடுக்க மாட்டோம், லைஃபோடு நாங்கள் நிறுத்த சொல்கிறோம். அப்படி ஒரு ட்ரீட்டியை நான் அவங்கள உண்டு பண்ணினதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் அவங்கள கொடுத்தா போதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை கொடுத்தாங்க, அந்த 2 பேரையும். அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இந்தியாவில் கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்க இப்போ கன்விக்ஷன் ஆகி உள்ளே இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, செக்ஷன் 30 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ளே வரும். இன்றைக்கி என்னென்னு பார்த்துங்க செக்ஷன். அதுக்கு செக்ஷன் 30க்கு அது முக்கியமான ஒரு கேஸ்லாம், மோனிகா பேடி கேஸு. மோனிகா பேடி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அதில் இருக்கும். ஸோ பழைய ஆக்டு செக்ஷன் 2 ரிப்பீல் ஆகிருக்குன்னு சொன்னால் எதற்காக ரிப்பீல் பண்ணப்பட்டது? ஐஏலுடைய ரிப்பீல் எதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறவங்க எப்படினாலும் பண்ணுவாங்க. எனக்கு அப்போவே அது 1872 அப்புறம் ரிப்பீல் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு ஆன்சர் தெரியாது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரிப்பீல் ஆகி தான் பிஎஸ்ஏ வந்திருக்கு. ஸோ நீங்கள் செக்ஷன் 2ல் ரிப்பீலை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வாட் இஸ் ரிப்பீல்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அபாலிஷ்மெண்ட்டு, ரிப்பீல், வேற என்ன இருக்குது சட்டத்தில்? அமெண்ட்மெண்ட்டு இருக்குதா? இந்த வார்த்தைகள்லாம் அமெண்ட்மெண்ட்னா நமக்கு தெரியுது, அபாலிஷ்னா ரிப்பீல், இது பூரா தெரியணும் இல்லையா? இதெல்லாம் ஏபிபிக்கு முக்கியமானது தானே இல்லையா?
ரிப்பீல்லாம் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? நீக்கம், நீக்கரவு. அப்போ அபாலிஷனா? தடா ஆக்ட் ரிப்பீல் ஆச்சா அபாலிஷ் ஆச்சா? தடா ஆக்ட் அபாலிஷ்ட். இன்னைக்கு நடைமுறையில் அது கிடையாது. பொடா ஆக்ட் என்னாச்சு? ரிப்பீல்மெண்ட் ஆஃப் தடா ஆக்டா அபாலிஷ்மெண்ட் ஆஃப் தடா ஆக்டா? எங்க தடா ஆக்ட் அபாலிஷ் ஆயிருக்குன்னா பொடா அதுக்கப்புறம் தானே வந்தது. அப்போ அது அபாலிஷ்மெண்ட் ஆஃப் தடாவா ரிப்பீல் ஆஃப் தடாவா? அபாலிஷ்மெண்ட் ஆஃப் தடா. இப்போ அப்போ அபாலிஷ்மெண்ட் என்ன? ஒரு சட்டம் ஒரு நடைமுறையிலிருந்து நீக்கப்பட்டு விடும், அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் வரும், அதுதான் ரிப்பீல்மெண்ட். இப்போ ஐஇ ஆக்டை என்ன பண்ணிட்டாங்க? ரிப்பீல் பண்ணிட்டாங்க. எங்கேயாவது அபாலிஷ்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? எல்லா இடத்துலையும் வந்து பிஎஸ்ஏ இப்போ 3 ஆக்டையும் ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை. இந்த டேர்ம் எப்படி மாறுது பாருங்க, ஒவ்வொரு கான்டெக்ட்லையும் மாறிடும். ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு. அமெண்ட்மெண்ட்னாலும் சரி, ரிப்பீல்னாலும் சரி, அபாலிஷ்மெண்ட்னாலும் சரி, ஒரு சேஞ்ச் இருக்கு லா ஃபீல்டுக்குள்ள. ஆனால் இந்த 3மே வெவ்வேறு சேஞ்சஸை வெவ்வேறு கான்டெக்ட்ல கொடுக்கறதுனால தான் வெவ்வேறு வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ ஐஇஏங்கிறது ரிப்பீல்டா அபாலிஷ்டான்னு பார்த்துங்க. ஐஇஏ வாஸ் ரிப்பீல்டு. ஸோ ஒரு முகம் மறைக்கப்பட்டு இன்னொரு முகத்தில் அது வருது. இப்போ பிஎஸ்ஏன்னு வந்துச்சு. இப்போ இந்த செக்ஷன் 2 மட்டும் ஐஇஏல என்னவாக இருந்தது? ரிப்பீல் ஆஃப் எனாக்ட்மெண்ட். வாட் ஆர் த எனாக்ட்மெண்ட்ஸ்? அதானே வேணும். அது தெரியாம தானே திணறிக்கிட்டு இருக்கோம் இவன் நேரமா. சோ மெனி ஆக்ட்ஸ் 1919க்கு முன்னாடி இருந்த 1935க்கு முன்னாடி இருந்த நிறைய சட்டங்கள் அதில் வந்து அதை பேஸ் பண்ணி வச்சிருந்த செக்ஷன் 2 என்ன பண்ணாங்கன்னா ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அதில் ஒரு ஆக்ட் சொல்ல முடியாது, நிறைய ஆக்ட் இருக்குதுக்குள்ள. இப்போ செக்ஷன் 2ங்கிறத பிஎஸ்ஏல கொண்டு வந்துட்டாங்க. பிஎஸ்ஏல செக்ஷன் 2ங்கிறது எதுன்னு பாருங்க, செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். செக்ஷன் 3ங்கிறதுக்கு என்ன மார்ஜினல் நோட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஐஏல இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, பொருள் விளக்கம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பிஎஸ்ஏ 2ல வரும்பொழுது டெஃபினிஷன் கிளாஸாகவே மாற்றிட்டாங்க. வரையறை சம்பந்தப்பட்டதாகவே கொடுத்தாங்களே ஒழிய பொருள் விளக்கம் கொடுக்கல. ஆனாலும் அதே தான் அப்படி இருக்கு. தட் இஸ் ரெப்ளிகா ஆஃப் செக்ஷன் 3 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் செக்ஷன் 2ல இருக்கு. அப்போ ஏன் அதை டெஃபினேஷன் கிளாஸ்ன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விலாம் இருக்கு. அதை இன்டர்பிரேஷன் கிளாஸாகவே கொடுத்துருக்கலாம். இவங்க ஒன்றும் டிஃபைன் பண்ணவே இல்லை. பிஎஸ்ஏல ஐஏல உள்ள இன்டர்பிரேஷன் கிளாஸை அப்படியே காப்பி பண்ணி 2க்கு கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய இவங்க எதையும் டிஃபைன் பண்ணலை. ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த டேர்மையும் டிஃபைன் பண்ண முடியாது. ஹூ இஸ் அன் அக்யூஸ்ட் சொல்ல முடியுமா? யார் அக்யூஸ்ட்? என்ன டெஃபினிஷன்? எந்த ஆக்ட்ல இருக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? ஹூ இஸ் எ விட்னஸ்? எந்த ஆக்ட்ல இருக்கு? எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு? வாட் இஸ் கோர்ட்? நீங்க டிஃபைன் பண்ணிடுவீங்களா? கோர்ட்னா என்ன? கோர்ட்னா டெஃபினிஷன் என்ன சொல்லுது பாருங்க. ஐஏ 3ல வந்து கோர்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. டேக் எவிடன்ஸ் இஸ் கால்ட் கோர்ட். அப்போ கோர்ட்னா என்ன சொல்றாங்க? ஐஏ 3ல யாரெல்லாம் கோர்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கோர்ட்னா என்னன்னு சொல்லல. யாரெல்லாம் கோர்ட்டு? ஆல் மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஜட்ஜஸ் எக்ஸப்ட் த ஆர்பிட்ரேட்டர்ஸ் who are legally authorized to take evidence. இவங்க தான் கோர்ட்டுங்கிறாங்க. அப்போ கோர்ட்னா யாரு? கோர்ட்னா என்ன? அதனால தாங்க அவங்க 1872ல செக்ஷன் 3 வைக்கும்போது இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ன்னு கொடுத்தாங்க, டெஃபினேஷன் கொடுக்கல. ஏன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. எவிடன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. எவிடன்ஸ்னா என்ன மீனிங் கொடுக்குறாங்க? செக்ஷன் 3 ஐஏல எவிடன்ஸ்னா என்ன கொடுக்குறாங்க? எவிடன்ஸுக்கு டெஃபினேஷன் இருக்காது.
நீங்கள் படித்து பாருங்கள், எவிடன்ஸுக்கு அது டெஃபினேஷனான்னு பாருங்கள், இருக்காது. ஃபார்ம்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். என்ன ஃபார்மேட்லலாம் எவிடன்ஸ் இருக்கு, அது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்லாம் இருக்கு? ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ். அப்போ வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ்? இல்லை, டெஃபினிஷன் இல்லை. அதனால தான் எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னா என்ன? சுற்றி விட்டுருவாங்க கலையை. எவிடன்ஸ் ஆக்ட் அவ்வளோ ஈஸியாக கையில் எடுக்க முடியும், ரொம்ப ட்ராவல் பண்ணணும். மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னால் என்னென்னு நீங்கள் டிக்ஷனரியில் தேடணும், நெட்டுக்கு போகணும், கூகுளில் போய் சர்ச் பண்ணணும். அது செல்லத்தில் ஒழுங்காக கொடுக்கும், செல்லத்தில் தலைகீழ கொடுத்துரும். கூகுளினுடைய கேரக்டரே அதுதான். அது தெரிஞ்சால் சொல்லும், தெரியலன்னா நம்மள மாதிரி தெரியலன்னு ஒத்துக்கிடாது, எதையாவது ஒன்று தூக்கி கொண்டு போட்டுரும். ஸோ இதுதான் கூகுள். அதனால் கூகுளில் போய் ரொம்ப தேடக்கூடாது. ஸோ மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் மீனிங்கிறான். மீன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு வேர்டு மீன்ஸ், அந்த மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் மீனிங். இன்க்ளூட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பான்சிவ் மீனிங் அப்படின்னு டிக்ஷனரியில் இருக்கும். மீன்ஸுங்கிறது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் பொருள் கொள்ளணும். எக்ஸ்க்ளூட்ஸ் மீன்ஸ் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்டர்பிரேஷன் கிளாஸ்னு கொடுத்துருந்தாங்க செக்ஷன் 3ல். இப்போ பிஎஸ்ஏலேயே அதை அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஏன் டெஃபினேஷன் கொடுத்தாங்கிறது தெரியல. சரி, ஏயோ நீங்கள் செக்ஷன் 2ல் வாங்க. பிஎஸ்ஏக்கு செக்ஷன் 2 என்னெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்கள். அது டெஃபினேஷன் கிளாஸாக தான் இருக்குது. செக்ஷன் 3 ஐஇஏனுடைய ஒரு டேர்ம் ஃபோர்த்துங்கிறது 2(1)A பிஎஸ்ஏவாக மாறுது. 2(1)A இதான் கோர்ட்டு. இப்போ கோர்ட்னா என்னென்னு அதில் மீனிங் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து செக்ஷன் 4 எடுத்து செக்ஷன் 4 ஆஃப் ஐஇஏ அதை கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2(1)B பிஎஸ்ஏவாக மாற்றுறாங்க. ஸோ செக்ஷன்ஸ் வர் ரீஅரேஞ்ச்டு. அடுத்தது செக்ஷன் 3ல் டிஸ்ப்ரூவ்டுன்னு ஒன்று இருக்குது. ஐஇஏல டிஸ்ப்ரூவ்டு அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2(1)C ஆக பிஎஸ்ஏல கொடுக்குறாங்க. 2(1)C. அப்புறம் செக்ஷன் 3 ஐஇஏல வந்து டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்ஏல 2(1)D கொடுக்குறாங்க. 2(1)D. செக்ஷன் 3ல் பிஎஸ்ஏல இருக்கிற எவிடன்ஸை கொடுத்து 2(1)I பிஎஸ்ஏவாக மாற்றுறாங்க. 2(1)I சாரி 2(1)E. அப்புறம் செக்ஷன் 3ல் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது ஐஇஏல. அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்ஏல 2(1)F அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் செக்ஷன் 4 ஐஇஏல மே ப்ரெசியூம் இருக்கு பாருங்க, அதை பிஎஸ்ஏல வந்து 2(1)H மாற்றுறாங்க. 2(1)H. அப்போ செக்ஷன் 4ல் உள்ள ஷால் ப்ரிசியூம் எடுத்து 2(1)L அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறம் 73 கேபிட்டல் A ஐஇஏல 73 கேபிட்டல் A 73 பிஎஸ்ஏவாக மாற்றுறாங்க. அப்புறம் 81 கேபிட்டல் A ஐஇஏல அது பிஎஸ்ஏல 81ஆக மாறுது. ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு சில செக்ஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஏபிபி எக்ஸாமுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ ஏபிபி எக்ஸாமுக்கு நமக்கு என்ன சிலபஸ் வேணும் இதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 16 செக்ஷன்ஸ், 16 செக்ஷன்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் கிரிமினல் கேசஸ். இப்போ நம்ம ஏபிபி எக்ஸாம் கிரிமினல் கேஸ் நேரத்துக்கு தான் வேணும். ஸோ 16 செக்ஷன் மட்டும்தான் கிரிமினல் கேசஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐஇஏல. அதுக்கு ஈக்குவலண்டாக 12 செக்ஷன்ஸ் பிஎஸ்ஐயில் இருக்குது. ஏன்னா அமால்கமேஷன் இருக்குது, அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் பிஎஸ்ஐக்கு வரும்பொழுது. எதெல்லாம் செக்ஷன், எந்த செக்ஷன்ஸ்லாம் ஐஇஏல வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 10 24 to 30, 24 to 30, 53, 54, 105,
111 capital A, 111 capital A, 113 capital A, 113 capital B. நான் கேபிட்டல் பின்னு சொன்னால் நீங்கள் கேபிட்டல் பிஏவே போட்டுங்க, ஏன்னா செக்ஷன் அப்படி தான் இருக்கும். அப்புறம் 114 கேபிட்டல் ஏ அண்ட் 133. எத்தனை செக்ஷன் இருக்குன்னு பார்த்துங்க, கவுண்ட் பண்ணிக்கங்க. 16 செக்ஷன் இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டாக பிஎஸ்ஏல 12 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 8, 22, 23, 24, 47, 49, 108, 115, 117, 118, 120, 138. இதையும் கவுண்ட் பண்ணிங்க. 12 செக்ஷன். இந்த செக்ஷன்ஸ்குள்ளே தான் ஒரு கிரிமினல் கேஸ் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் இந்த செக்ஷனுக்குள்ளே தான் எவிடன்ஸ் இருக்குது. இதை தாண்டி வேறு செக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த செக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு கிரிமினல் கேஸை ப்ராசிக்யூஷனை ஹேண்டில் பண்ண முடியாது, டிஃபென்ஸ் சைட்லையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளோ முக்கியமான செக்ஷன்ஸ். இதில் முதல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் செக்ஷன் 8. செக்ஷன் 8 பிஎஸ்சி என்ன சொல்லுது? அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் ஐஏல செக்ஷன் 10. 10 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா கான்ஸ்பரஸை பற்றி சொல்லக்கூடியது. கான்ஸ்பரசினா என்ன? ஏன்னா செக்ஷன் ரெலவெண்ட், செக்ஷன் 10 ஆர் 8 வந்து ரெலவெண்ட்டாக பார்க்கணும்னா முதல்ல கான்ஸ்பரசினா என்னன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கான்ஸ்பரசின்னு என்னன்னு தெரியாதா? அப்படிதானே? நம்முடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் டிஃபைன் பண்ண முடியுமா கான்ஸ்பரசினா? எங்கேயாவது டெஃபினிஷன் கிளாஸ் இருக்கா? எந்த ஆக்டில் தான் இருக்கா? சரி, கான்ஸ்பரசி வந்து அப்ளிகபிள் டு போத் சிவில் அண்ட் கிரிமினலா, ஒன்லி ஃபார் கிரிமினலா, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸா? எப்படி போத்துங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க? ஒத்தையாரட்டையா ஆன்சர் இருக்கக்கூடாது. நிலத்தை அபகரிக்கிறதுக்கா? நிலத்தை அபகரிக்கிறது வந்து எந்த ஆக்டில் வருது? கிரிமினல் ஆக்டில் வருதா, சிவிலில் வருதா? சரி, நீங்கள் செக்ஷன் 8 பாருங்களேன். செக்ஷன் 8ல் எதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க பாருங்க. செக்ஷன் 8 மீன் பிஎஸ்ஏ, ஐஏல வந்தனா செக்ஷன் 10. செக்ஷன் 10ல் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்பிரசின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து கான்ஸ்பிரசியை நிரூபணம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்பொழுது எதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்டாக கான்ஸ்பிரசிக்காக இருக்கோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாங்க. எதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்டாக சொல்லப்படுது ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்பிரசியில்? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி. முதல்ல ஒரு கான்ஸ்பிரசி இருக்கணும்ல, இல்லாதது எப்படி நிரூபணம் செய்யறது? கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இருக்காரா இல்லையா? இருக்காரா? சொல்ல முடியல பாருங்க. இருக்காரா இல்லையா? நம்புறவங்களுக்கு இருக்காங்களாம். யாரெல்லாம் நம்புறீதுல? ஒருத்தரும் கை தூக்க முடியாது பாருங்க. சரி, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன சொல்லுது? இருக்குன்னு சொல்றவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? அது எந்த ஃபேக்டரியில் கொண்டு வர போறீங்க? 5 to 55 இருக்குல்ல, ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் 5 to 55. அதுக்குள்ள எந்த ஃபேக்ட்? அது 108. பிஎஸ்சி 108 இல்லை, ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸுக்குள்ள வாங்க. முதல்ல கடவுள் இருக்காருங்கிறது ஒரு ஃபேக்டா இல்லையா? இப்போ நான் டிஸ்பியூட் பண்ணுறேன், நான் நீதிமன்றத்துக்கு வந்துட்டேன். சார் கடவுள் இல்லை சார், அவர் இருக்காருன்னு பக்கத்து வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார் அப்படின்னு நான் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நீங்கள் வர்றீங்க, வந்து என்ன சொல்லணும்? என் கூட சேர்ந்துடக்கூடாது, இருக்காருன்னு தான் சொல்ல போகிறீங்க. அப்போ 102, 101 to 106 என்ன சொல்லப்படுது பர்டன் ஆஃப் ப்ரூஃபில்?
யார் ஒருவன் ஒரு பொருண்மை இருப்பதாக சொல்கிறானோ அவனே அது நிரூபிக்க கடமைப்பட்டவன். இப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கடவுள் இருக்கார். 48 48 ஒப்பீனியனில் இருக்குது. உங்கள் ஒப்பீனியன்லாம் எவிடன்ஸ் கிடையாது. வாட் இஸ் எவிடன்ஸ்னு பாருங்கள். ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸ்னு 3 வகையான எவிடன்ஸை தான் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு ஸ்டீஃபன். நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் எவிடன்ஸ்லாம் அங்கே இல்லை. அப்போ எப்படி நிரூபணம் செய்வீங்க? பர்டன் ஆஃப் ப்ரூஃபில் உங்களுக்கான பர்டன் என்ன? இதில் 101 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே உங்களுக்கு தான் பர்டன், ஹெவிலி பர்டன். பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? வீட்டுக்கு போனால் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியல எனக்கு. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து எம்ப்ளாயிங்க, அவன் மாதம் மாதம் பேய். அதை வச்சு சொன்னேன். நீங்கள் யாராவது தகவலை கொடுத்து போகிறாங்க. சுரேஷ் வேற பார்த்துட்டே இருக்காரு, அவருக்கு தெரியும் என் மனைவியை. என் பேய் வேற. பேய் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இல்லைன்னு சேர்த்துட்டா டிஸ்பியூட்டே இல்லை, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நமக்கு வராது. நான் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு? எனக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப். எப்படி நிரூபிக்கிறது? இப்போ தான் வீட்டில் இருக்குன்னு சொன்னா அந்த பேய் வேறன்னு நான் சொல்லிட்டேன். அது மந்த்லி பேமெண்ட் கொடுக்குற ஆள், அதனால் அவங்களுக்கும் பேர் பேய் தானே. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி படிக்கிறோம்? ட்ராயர் பேயின்னு தானே படிக்கிறோம். அந்த பேயை நான் சொன்னேன். ஸோ இப்போ பேய் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் இல்லைன்ட்டீங்க. அப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு? எனக்கு. இப்போ நான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா என் பர்டனை? இது எங்கேயாவது எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கா? இந்த 6 to 55 பொறுமைக்குள்ள கடவுளை பற்றி இருக்கா, பேயை பற்றி இருக்கா? அதெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்ட் இல்லையா? அப்போ இப்படி ஒரு டிஸ்பியூட் வந்தால் ரெலவென்ட் ஃபேக்ட் அதுதானே, ஃபேக்டிங் இஷ்யூ அதுதானாங்க. எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? ஏன்? இதைத்தான் நீங்கள் வந்து முதல்ல பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எவிடன்ஸ் ஆக்டில் பாசிட்டிவ் ஃபேக்ட், நெகட்டிவ் ஃபேக்ட்னு 2 உண்டு. பாசிட்டிவ் ஃபேக்ட்னா என்ன? இருக்கதை சொல்கிறது, இருக்கக்கூடிய பொருண்மையை பற்றி சொல்லக்கூடியது. நெகட்டிவ் ஃபேக்ட்னா இல்லாத பொறுமையை பற்றி சொல்லக்கூடியது. உதாரணம் சொல்லுங்க போகும் யாராவது. இவன் கொலை செய்தானா, இது ஃபேக்டின் இஷ்யூ. இவன் கொலை செய்தான் நிரூபணமாகுது, பாசிட்டிவ் ஃபேக்ட். இவன் கொலை செய்யவில்லை, நெகட்டிவ் ஃபேக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்ட். அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்ட் தான், நெகட்டிவ் கனோட்டேஷனில் வருது. ஸோ பாசிட்டிவ் ஃபேக்ட், நெகட்டிவ் ஃபேக்டில் இங்கே ப்ராசிக்யூஷனுக்கு என்ன வேலை? பாசிட்டிவ் ஃபேக்டை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நெகட்டிவ் ஃபேக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் பேய் இல்லைங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முடிஞ்சிச்சா? என் கேஸ் முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு ஸ்டீஃபன்? 5லேருந்து 55 வரைக்கும் இருக்கக்கூடிய பொறுமைகள் எல்லாமே நம்பிக்கை சார்ந்த பொறுமைகள் அல்லங்கிறார். பேய் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கிறார். அதனால் அந்த ஃபேக்டெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது. லாஜிக்கல் ஃபேக்ட் அவங்க எல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட் இல்லை. அதனால் 5லேருந்து 55 அவரை கொண்டு வரல. இதுதான் அதுக்கான ஒரு காரணம். இப்போ நீங்கள் செக்ஷன் 10 எதெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசியை பார்க்குறீங்க. ஊடையிலோட இப்படி சொல்கிறது கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்குது தான், இது சப்ஜெக்ட் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி இஸ் ஒன் ஆஃப் த ரெலவெண்ட் ஃபேக்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த BSA. சரி, கான்ஸ்பிரசி இருக்குன்னு நிரூபணம் ஆயிடுச்சு, அது போதுமா? என்ன வேணும்? டுவர்ட்ஸ் இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன். அதுக்கு முன்னுக்குட்டி யார் ஆக்ட் பண்ண போறா? ஏன் அதுக்கு மேல இருந்த தப்பாயிருமா ப்ராசிக்யூஷன்? அப்ப என்ன வேணும்? தி அக்யூஸ்ட் ஆர் பார்ட்டி டு த கான்ஸ்பிரசி. அது வேணுங்க. உங்களை என்ன எப்படிங்க ஒரு வழக்கில் சேர்க்க முடியும்? பார்ட்டி டு த கான்ஸ்பிரசிங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட்டுங்கிறாங்க செக்ஷன் 10ல் 8 ஆஃப் BSAல. ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அக்யூஸ்லாம் பார்ட்டி டு த கான்ஸ்பிரசி ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட் ஃபேக்ட். 3வது
தே ஹவ் ஆல்ரெடி ஷேர்டு காமன் இன்டென்ஷன். அதுவும் செக்ஷனுக்குள்ள இருக்கு. நான் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ தே ஷேர்டு காமன் இன்டென்ஷன் இஸ் ஆல்சோ ரெலவென்ட் ஃபேக்ட். தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் accomplishment of the principal act or in reference to common design. இந்த நாளும் தான் அங்கே வந்து ப்ரூவ் பண்ணப்படணும். ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ப்ராசிக்யூஷனில் கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணுறதுலாம் இந்த ஃபேக்டை வச்சு தான் ப்ரூவ் பண்ணணுங்கிறான். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா எஸ்கேப் ஆயிடுவான் அக்யூஸ்டு. நான் பார்ட்டி இல்லை அந்த கான்ஸ்பிரசியில் நம்ம டிஃபென்ஸ் எடுக்கான்னு வைங்க. நீ கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணா ப்ரூவ் பண்ணாட்டா அக்யூஸ்டுக்கு என்ன பிரச்சனை? டிஃபென்ஸ் சக்ஸஸ் ஆகிடும். தினேஷ்குமாரும் ஒரு வழக்கு. தினேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் வழக்கு. எம்ஜிஆருக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார், தெரியாதா? அவரை மர்டர் பண்ணாதான் இந்த வழக்கு. தீபகா என்ன பேரு தெரியல, தீபக் அந்த டிசீஸ்ட். இது செக்ஷன் 10 பற்றி உள்ள ஒரு கேஸில் தான் அது. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் வந்து அவருடைய வளர்ப்பு மகனை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்குறாங்க. எப்பவுமே கான்ஸ்பிரசிக்கு எத்தனை பேர் வந்து பார்த்துக்குங்க, அட்லீஸ்ட் 2, அவ்வளோதான். ஸோ இந்த 2 பேருக்கு கான்ஸ்பிரசியை உருவாக்க முடிஞ்சது ஒழிய அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. அந்த ஆக்டை செய்யணும் இல்லையா? சதி திட்டம் யாருனாலும் திட்டலாம், ஆனால் செயல்படுத்தணுமே. அதுக்கு ஒருத்தண்ட போய் பேரம் பேசுகிறாங்க. 3வது நபர் அவர் வந்து சம்மதிக்கிறார். சரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், நம்ம கான்ஸ்பிரசியை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் கொடுக்குறார். அவருக்கு பணமும் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸில் தான் இருக்கு. பணத்தை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் வந்து அவரால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல சில கஷ்டங்கள் வருது, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்போ அவர் இந்த 2 பேர்த்தையும் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட பெஸ்ட் சாய்ஸ் இன்னொருத்தர் இருக்கார், அவரையும் வந்து நம்ம கான்ஸ்பிரசியில் சேர்த்துக்குவோம். we can easily accomplish our target அப்படின்னோடனே அந்த 4th பர்சன் வர்றான் அந்த கான்ஸ்பிரசிக்குள்ளே. ஏற்கனவே 2, அப்புறம் இவர் 1, 3, இப்போ 4வது நபர் உள்ளே வந்தாச்சு. இந்த 4th வந்து எப்போ ஜாயின் பண்ணுறானோ அப்போ அந்த 3rd நபர் என்ன பண்ணுறான்னா, நான் ரிலீவ் ஆகிக்கிறேங்க, உனக்கு என்ன தேவையை நான் பண்ணி கொடுத்துட்டேன், நான் வாங்கின பணம் அவ்வளோதான், அதுக்கு நான் ஒரு ஆள் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன், நான் ரிலீவ் ஆகிக்கிறேங்கிறான். ஸோ கான்ஸ்பிரசி விட்டு அவன் ரிலீவ் ஆகிட்டான். 4th என்ன பண்ணுறான்னா 1 and 2 கூட சேர்ந்து அந்த மர்டர் பண்ணிட்டான். இப்போ வாட் அபவுட் த சார்ஜ் as far as the 3rd one is concerned? என்ன அவருக்கு சார்ஜ் கொடுக்க முடியும்? அவர் ரிலீவ் ஆகிட்டார். அவர் அந்த அக்கரன்ஸ் எப்போ நடந்தது எப்படி நடந்ததுலாம் அவருக்கு தெரியாது. இப்போ அவரை கான்ஸ்பிரசி செக்ஷன் 8 of BSAக்கு சார்ஜ் பண்ண முடியுமா? முடியும், முடியும். அவர் தான் ரிலீவ் ஆகி போயிட்டார. லிங்க்ல அவர் இருக்காரா? இல்லை நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான், சொல்லுங்க. செக்ஷன் 8ல் அவரை சார்ஜ் பண்ண முடியுமா? முதல்ல அந்த கேஸில் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. எப்பொழுதுமே ஒரு அக்கம்ப்ளிஷுங்கவன் எந்த கேட்டகரியிலேருந்து வரணும்? அக்யூஸுங்கிற கேட்டகரியிலேருந்து வரணுமா, விட்னஸுங்கிற கேட்டகரியிலேருந்து வருவானா? 133 IEA 138 BSAல என்ன இருக்குன்னு பாருங்க. அவன் அக்யூஸ்டாக இருப்பான், அவனை தான் வந்து அக்கம்ப்ளிஷாக மாற்ற முடியும். இந்த வழக்கில் என்ன பண்ணாங்க, இந்த 3வது நபர் இருக்கான் இல்லையா, அவனை ப்ராசிக்யூஷன் விட்னஸாக சைட் பண்ணாங்க. அவன் PW 64 விசாரிக்கப்பட்டான். ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 64 ப்ராசிக்யூஷன் தரப்பில் விசாரிக்கப்பட்டான். அப்போ என்ன பண்ணாங்க, டிஃபென்ஸில் இருந்து இவன் அக்யூஸ்டு, இவன் விட்னஸே கிடையாது, இவன் அக்கம்ப்ளிஷும் இல்லை, இவனையும் வந்து ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொல்லி பெடிஷன் கொடுத்தாங்க. ட்ரையல் கோர்ட் வந்து இந்த பெடிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்க சொல்லுங்க? எதனால் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க?
அதில் வலுவான காரணம் சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு ஏதோ தோணி இருக்கு அந்த ட்ரையல் ஜட்ஜிக்கு. படன் A3 இல்லைன்னா A4 இல்லை, அப்போ அதனால A3 சேர்க்கணுமா? அப்போ A4 இறந்து போயிருந்தாருன்னு நினச்சிவீங்க, வேற விட்டுருவீங்களா? A3 A4 இல்லைன்னா அக்கரன்சி நடந்திருக்காது, ஒரு A5 ஒருத்தன் வந்திருப்பான். அதுதானே கான்ஸ்பிரசி இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன். ஃபர்ஸ்ட் மார்ஜின் நோட்டில் பார்த்தீங்கன்னாலே இருக்கும். வெறுமன கான்ஸ்பிரசி மட்டும் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் ஆசை இருக்கு, என் கூட 2 பேரை சேர்த்துட்டு நேரம் கொல்லணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இன்னும் இருக்கு, என்ன யூஸ்? மியர் ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் த ஸ்கீம் ஆஃப் IPC. எனக்கு எண்ணம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? ரிசல்ட் வேணுமே எனக்கு. அதனால கான்ஸ்பிரசியில இருந்து கான்ஸ்பிரசியில வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறவன் நிச்சயமா ஒரு நாள் அவனுடைய எய்மை வந்து அட்டைன் பண்ணிடுவான். அப்பதான் கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணப்படணும், இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. இப்போ யாரோ ஒருத்தனை வச்சு அந்த மர்டர் பண்ணியாச்சு. இப்போ அந்த தேர்ட் பர்சன் வந்து அக்யூஸ்ட் இல்லை, PW 64 இதான் ப்ராசிக்யூஷன் கேஸ். ஸோ எகைன் மேட்டரை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிருக்கு, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க? டிஸ்மிஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கூட ஹைகோர்ட்டில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்தது அங்கே. அவன் இவன் அக்யூஸ்டா விட்னஸா, இவனை எப்படி எடுத்துக்கிறது? ஆனால் இவன் எவிடன்ஸ் கொடுத்துட்டான். இப்போ இவன் எவிடன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவனை ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா? ஒருத்தன் எவிடன்ஸ் கொடுக்குறான் அஸ் ஏ விட்னஸாக வந்து, அவன் கொடுக்குற எவிடன்ஸ் அவனையே அந்த வழக்கில் சிக்க வைக்குது, அல்லது வேற ஏதோ ஒரு வழக்கில் சிக்க வைக்குது. இப்போ அவனை அந்த வழக்கிலேயோ இல்லை அந்த சாட்சி சொன்ன வழக்கிலேயோ அவனை அக்யூஸாக கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். எதில் இருக்கு? 319 CRPCயில் இருக்கு. 319 CRPCயில் யார் அக்யூஸாக கொண்டு வரலாம்? விட்னஸை கொண்டு வரலாம்னு இருக்கா? இல்லை. 390 யாரை அக்யூஸாக கொண்டு வரணுங்க பற்றி எதுவும் இல்லை. அடிஷனல் அக்யூஸ் தான் அது. அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கணுமே. இந்த விட்னஸ் மீது குற்றச்சாட்டுங்க இருக்கு, விட்னஸுக்கு எதிராக எவிடன்ஸ் தானே இருக்கு. ப்ராசிக்யூஷன் வந்து குற்றச்சாட்டே வைக்கலையே. குற்றச்சாட்டு வச்சிருந்தா அவன் அக்யூஸ் காலத்துக்குலாம் வந்திருப்பான். ப்ராசிக்யூஷனுடைய எவிடன்ஸ் படியோ அவங்களுடைய தியரி படியோ அவன் அக்யூஸ்ட் இல்லை, அவனுக்கு எதிராக குற்றச்சாட்டு கிடையாது. அவன் விட்னஸாக மட்டும்தான் வரான். அவனுக்காக அவன் கொடுத்த சாட்சியம் அவனுக்கு எதிராக இப்போ நிற்குது, அவ்வளோதான். செக்ஷன் 132 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். Witness, no witness shall be excused to answer some questions. ஒருத்தன் விட்னஸ் பாக்ஸில் நிற்கிறான், அவன்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அப்படி அவன் சொல்ல முடியாது, அவனுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. பட் உங்கள் கொஸ்டின் வந்து ஸ்கேண்டலஸாக இருக்கக்கூடாது, இன்டீசன்ட் கொஸ்டினாக இருக்கக்கூடாது. இது அங்கே இன்னொரு செக்ஷனுக்குள்ளே வந்துடுது. அந்த கொஸ்டினை கேட்டுட்டு நீ ஆன்சர் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்கேண்டலஸ் கொஸ்டின்ஸ், அன்ரீசனபிள் கொஸ்டின்ஸ், இன்டீசன்ட் கொஸ்டின்ஸ் இல்லாத போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு 132ல விட்னஸ் ஷால் நாட் எக்ஸ்கியூஸ், மஸ்ட் ஆன்சர் த கொஸ்டின். என்ன ப்ராசிக்யூட்டர் கேட்டாருங்க, நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அந்த விட்னஸ் அதில் என்ன சிக்க வைக்குது? அப்படி என்ன சிக்க வச்சா எனக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்கு, 132 இருக்கு. If the evidence would expose him to a criminal prosecution, அவனுடைய எவிடன்ஸ் அவனை ஒரு வழக்கில் சிக்க வைத்தால் அவனுக்கு ப்ராசிக்யூஷன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. 319 போகக்கூடாது. இதுதான் 132ல இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் டு த விட்னஸ். அதான் அங்கே உள்ள கான்செப்ட். 132 கான்செப்டே அதுதான். விட்னஸுக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு, சிறப்பு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உரிமைன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்ற சாட்சியம் அவனுக்கு எதிராக இருந்தாலும் அவன் மீது ப்ராசிக்யூஷன் பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் உண்மையவே சொல்லுவான் ஒரு விட்னஸ், இல்லை சொல்ல மாட்டான். 132 ஃபிலாசபி அதுதான்.
யார் ஒருவனை சாட்சியாக கொண்டு விட்டுருக்கீங்களோ அவனை உண்மையை சொல்கிறதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு அவனை கொண்டு வந்திருக்காங்க. அவனுக்கு தேவையான சொல்கிறதுக்கும் தேவையில்லாத மறைப்பதற்கு அவனை சாட்சியாக போட வேண்டிய அவசியமே இல்லை. எய்தர் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் ஆர் தி டிஃபென்ஸ். அப்போ என்ன செய்யணும்? ஒரு விட்னஸ் பாக்ஸுக்கு வரான்னா அவன் உண்மையை சொல்லணும். அவன் உண்மையை சொல்லதுக்கு அனுமதிக்கும் போது அவனுக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கணும். வந்துச்சுன்னு தெரிஞ்சால் உண்மையை கோர்ட்டில் சொல்ல மாட்டான். உண்மை கோர்ட்டுக்குள்ளே இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் தவறாக போயிடும். ஸோ 132 என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க விட்னஸுக்கு. அந்த ப்ரொடெக்ஷனில் தினேஷ்குமார் கேஸில் பிடபிள்யூ 64 விசாரித்தது சரிதான் அப்படின்னு சொன்னதோட சுப்ரீம் கோர்ட் விடலை. ப்ராசிக்யூஷனுக்கு தலையில் ஒரு கொட்டும் கொட்டிட்டாங்க. உனக்கு ஒருத்தனை விட்னஸாக கொண்டுறனா நீ அப்ரூவராக மாற்று, அனாவசியமான வேலையை நீ பார்க்காத. இனிமேல் என்ன வேலை பார்த்துருக்க நீ? ஒருத்தனை அக்யூஸ்டாக கொண்டு வந்து அப்புறம் அக்கம்ப்ளிஷாக ட்ரீட் பண்ணி அப்புறம் அப்ரூவர் எவிடன்ஸை நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இவன் உன்னுடைய பார்வையில் அக்யூஸாக தானே தெரிஞ்சான். அவன் கான்ஸ்பிரசி விட்டு ரிலீவ் ஆகிட்டான்ல அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க வச்சாங்க. செக்ஷன் 8 பேரால பாருங்க. ஒருத்தன் கான்ஸ்பிரசி விட்டு ரிலீவ் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது செக்ஷன் 8 இருக்கு. நீங்கள் ஏபிபி எழுத புரியல. சரி, டீ பிரேக்கு போவாங்களா? செக்ஷன் 8 கான்ஸ்பிரசி பற்றி பாருங்க. திங்ஸ் செட் ஆர் டன் பை கான்ஸ்பிரேட்டர் இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன். இதுதான் செக்ஷன். ஸோ கான்ஸ்பிரசி சிவிலுக்கும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்துமான்னு நம்ம கேட்டோம். ரெண்டுக்குன்னு சொன்னீங்க யாரோ ஒருத்தர். ஆனால் ஏன்னு சொன்னால் சொல்ல தெரியல. சும்மா அடிச்சு விடுவோமே, அவ்வளோதான். என்ன நமக்கு என்ன தூக்கு தண்ணியாக கொடுத்துட போகிறாங்க? ரைட், நீங்கள் சொன்னது தான் ஆன்சர். ஆனால் காரணம் என்னன்னு பாருங்கள். 3வது வரியில் இருக்குது பாருங்கள். செக்ஷன் 8 BSA ஆர் செக்ஷன் 10 IEனுடைய 3வது வரியில் இருக்கும் பாருங்கள். கான்ஸ்பயர் டுகெதர் டு கமிட் அன் அஃபென்ஸ் ஆர் ஆக்ஷனபிள் ராங். ஆக்ஷனபிள் ராங் மீன் டார்சியஸ் லைபிலிட்டி. அப்போ டார்சியஸ் ஆக்டுக்கு நீங்கள் டேமேஜஸ் சூட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அந்த சூட்டில் வந்து செக்ஷன் 10ங்கிறதுல உள்ள ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ செக்ஷன் 10 applicable to civil and criminal proceedings but exclusively used for criminal proceedings. நம்ம டாப்பிக்கே அதுதான் ஏபிபி எக்ஸாமுக்காக. ஸோ ரெண்டுக்குமே அதை பயன்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் ரிலீவ் ஆகி போயிட்டான் பாருங்க தினேஷ்குமார் கேஸில். அவனுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5வது வரைக்கும் வாங்க. அந்த செக்ஷனுடைய 5th லைனில் பாருங்க. ஆஃப்டர் த டைம் when such intention was first entertained by any one of them. என்ன மீனிங்? யார் ஒருவனுக்கு முதல்ல ஒரு கான்ஸ்பிரசி மனசுல உருவாகிச்சோ அன்னையிலிருந்து அதுக்கு அப்புறம் கான்ஸ்பிரசியில் எவன்லாம் வந்து சேர்ந்தானோ அவன்லாம் முதல் நாள்ல இருந்தே பொறுப்புங்கிறான். இப்போ தினேஷ்குமார் கேஸில் அந்த A3 ரிலீவ் ஆகி போனானே PW 64, அவன் செக்ஷன் 10 படி கான்ஸ்பிரேட்டரா இல்லையா? தெளிவாக கொடுத்துருக்காங்க செக்ஷனில். இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணாங்க அந்த கேஸில். ஏதோ 64 PW 64 விசாரிச்சிட்டீங்க, அதுக்காக அவருடைய எவிடன்ஸ் வந்து அவருக்கு விரோதமாக இருக்குங்க, அவரை நீங்கள் திருப்பி அக்யூஸ்ட் ஆக்க முடியாது. ஆனால் ப்ராசிக்யூஷன் வே ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி கொண்டு போகணும்னு சொன்னால் இவனை நீ அக்யூஸ் ஆக்கி கொண்டு வந்திருக்கணும், ஒரு கான்ஸ்பிரேட்டராக உருவாக்கியிருக்கணும், கான்ஸ்பிரேட்டர் இருந்து அப்ரூவராக மாற்றிருக்கணும். நீ அதை செய்யலை, இனிமேல் இப்படி செய்யாதீங்க, அதோட விட்டுட்டாங்க. அதுதான் தினேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட். இப்போ செக்ஷன் 10 ரெலவென்ட் ஃபேக்ட் எதெல்லாம் பார்த்துங்க. கான்ஸ்பிரசியில் எப்பெல்லாம் லயபிள் ஆகிறான்னு பார்த்துங்க. இவ்வளோதான் செக்ஷன் 10. செக்ஷன் 10 ஓவர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இனிமே தானே யோசிக்கணும். செக்ஷன் 8 BSAக்குள்ள 120A IPC, செக்ஷன் 34 IPC ரெண்டு இருக்கு. முதல்ல காமன் இன்டென்ஷன் என்ன? அதுவே ஒரு இஷ்யூ தான். வாட் இஸ் மீன் பை காமன் இன்டென்ஷன்? பொதுவான நோக்கம். என்ன பொதுவான நோக்கம்? செய்யணும். அவரை மர்டர் பண்ண உங்களுக்கும் என்ன இருக்கு? அவரை நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், யாரையும் காட்டலை.
என்ன அதே நபரை மர்டர் பண்ணுறதா எனக்கும் என்ன இருக்கு? இது பொதுவான என்னமா? இதுதான் பொதுவான என்னமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணா கான்ஸ்பிரசி. மென்சியா தான் ரெண்டு பேருக்கு இருக்க. அவரும் கொலை பண்ண தான் நினைக்கிறேன். நகரம் யோக்கியனே கிடையாது. ரெண்டு பேருமே கொலை பண்ண தான் நினைச்சிட்டு ஆயிரும். எனக்கும் ஒரே எண்ணம், அவருக்கும் ஒரே எண்ணம்னா அது காமன் இன்டென்ஷனா சிமிலர் இன்டென்ஷனா? சிமிலர் இன்டென்ஷன். சிமிலர் இன்டென்ஷனை பற்றி செக்ஷன் 10ல் இல்லை. 34 ஐபிசியில் சிமிலர் இன்டென்ஷன் சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே இல்லை. காமன் இன்டென்ஷனை தான் சொல்கிறான். அப்போ இன்டென்ஷனையே 3 வகையாக பிரிக்கிறான். காமன் இன்டென்ஷன், சிமிலர் இன்டென்ஷன், இன்டென்ஷன் காமன் டு ஆல். 3 இருக்கு. செக்ஷன் 34 ஐபிசியில் சொல்லக்கூடியது காமன் இன்டென்ஷன். அந்த காமன் இன்டென்ஷன் தான் செக்ஷன் 80 பிஎஸ்சியில் இருக்கு. சிமிலர் இன்டென்ஷன் கிடையாது. எப்போ வந்து ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன் பர்சே இஸ் நாட் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஐபிசியில் கொடுத்தாங்களோ, ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். நான் ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன், இது என்ன குற்றம்? இது குற்றமே இல்லைங்கிறான் ஐபிசியில். மாரலி ராங், நாட் லீகலி ராங். ராங்க ரெண்டா பிரிச்சான். மாரல் ராங், லீகல் ராங். லீகல் ராங்லாம் வந்து செக்ஷன் 1 to 511 ஐபிசிக்குள்ள இருக்கு. மாரல் ராங் அதை விட்டு வெளியே இருக்கு. இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன் எது? மாரல் ராங், நாட் லீகல் ராங். எப்போ அது லீகல் ராங் இல்லையோ அப்போ அது ஐபிசிக்குள்ள அஃபென்ஸாக கொண்டு வர முடியாது. ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் சம் கான்டெக்ஸ்ட் அண்டர் த ஐபிசி. சில இடங்களில் வந்து ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷனே அஃபென்ஸாக இருக்கு. அது எக்ஸப்ஷனல் கேஸாக ஐபிசியில் இருக்கு. வேஜிங் வார், அரசுக்கு வந்து எதிராக குற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம், ராஜ துரோக வழக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் இன்டென்ஷன் இருந்தாலே போதுங்க. இது ஏன் வச்சான்னா பிரிட்டிஷ்காரன் தனக்காக வச்சான். 1860 ஐபிசி அவன் தனக்காக உருவாக்குனது தான் அது. ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன். அப்போ நீங்கள் அந்த வழக்குகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் எப்போல்லாம் குற்றமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அரசுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கும்போது மட்டும் இருக்கும் ஐபிசியில். ஏனைய குற்றங்களில் இன்டென்ஷன் இருந்தால் அது வந்து இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஸோ அதுதான் சொன்னால் இன்டென்ஷன் பெர்சே இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் த ஐபிசினா. இப்போ எனக்கும் இன்டென்ஷன், அவருக்கும் இன்டென்ஷன், ரெண்டு பேருக்கும் சிமிலர் இன்டென்ஷன் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ரெண்டு பேருக்கு சிமிலர் இன்டென்ஷன் இருந்தால் தப்பு கிடையாது. அவர் என்னத்தை அவர் வச்சிருக்கிறாரு, நான் என்னத்தை நான் வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். எப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம் பாருங்க, த மொமெண்ட் இன் விச் த இன்டென்ஷன் இஸ் ஷேர்ட் அமாங் த கல்பிரிட்ஸ், அப்போ தான் அது காமன் இன்டென்ஷனாகவே மாறுது. அதுதான் செக்ஷன் 34ல் அஃபென்ஸாக சொல்லப்பட்டிருக்கா பாருங்க. செக்ஷன் 34 ஐபிசியை 34 ஐபிசி அஃபென்ஸா? அஃபென்ஸுங்கிறது 40ல் தான் சொல்லப்பட்டிருக்கோம். செக்ஷன் 40ல் தான் அஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 34 is not an offense in IPC. சொல்லுங்க. What is mean by offense? அப்போ வரும். அஃபென்ஸ்னா என்ன, கிரைம்னா என்ன? வீட்டுக்கே போக முடியாது யாரும். நான் எங்கேயோ சிலபஸை வச்சுட்டு நான் எங்கேயோ நிற்கிறேன். என் பிரச்சனையே எப்போதும் அதுதான். அஃபென்ஸ்னா என்ன? கமிட்டட் தி அஃபென்ஸ்னு சொல்லுவோமா, கமிட்டட் த கிரைம்னு சொல்லணுமா? நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். கமிட்டட் த கிரைம் தானே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமிட்டட் த கிரைம்னு தான் இருக்கும், கமிட்டட் த அஃபென்ஸ் இருக்காது. அப்போ என்னங்க வித்தியாசம் ரெண்டுக்கும்? அஃபென்ஸ்னா என்ன, கிரைமில் என்ன? An act when becomes offense, an act when becomes crime. An act forbidden by law is called offense. ஒரு செயல் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்தால், செய்யக்கூடாது தடைப்பட்டிருந்தால் அது அஃபென்ஸ். தடை செய்யப்பட்ட செயலை செய்து முடித்தால் அது கிரைம். அதான் அஃபென்ஸ் கமிட்டட்னு சொல்லணும். கிரைம் கமிட்டட் பை த அக்யூஸ்னர், செஞ்சு முடிச்சிட்டான்,
தடைப்பட்ட செயலை அவன் செஞ்சு முடிச்சிட்டான்னா அது கிரைமாக மாறிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் செக்ஷன் 40ல் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸை பற்றி தான் சொல்லியிருப்பான், கிரைமை பற்றிலாம் இருக்காது. இங்கே செக்ஷன் 34ல் செக்ஷன் 34 இஸ் நாட் அன் அஃபென்ஸ். அஃபென்ஸ் கூட இல்லை. அது பாருங்க, அஃபென்ஸ்னால் என்ன இருக்கணும்? அஃபென்ஸ்னால் வாட் இஸ் வாட்னு சொல்லப்பட்டிருக்கணும், அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கணும். ஸோ ப்ரொவிசோ கிளாஸ் ஒன்று இருக்கணும், பீனல் செக்ஷன் ஒன்று இருக்கணும் ஒரு ஆக்டுக்கு. அப்போ தான் அது அஃபென்ஸாகவே இருக்கும். 34ல் அது ப்ரொவிசோ கிளாஸா பீனல் ப்ரொவிஷனா, அதில் என்ன இருக்குது? 34க்கு என்ன தண்டனை? எந்த ஆக்ட் நடந்தா? அது வேற ஆக்ட்லாங்க. 34ல் என்னங்க ஆக்ட் சொல்லப்பட்டிருக்கு? 34ல் எது அஃபென்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கா? ஒரு அஃபென்ஸ்னா தண்டனை இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு செக்ஷன் 34க்கான பீனல் செக்ஷன் என்ன? அதெல்லாம் நீங்க போங்க. இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன், இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், இது எல்லாமே நீங்க கொண்டு போகலாம். படன் ரெட் வித்னா என்ன? உடனே என்ன கேட்டா இப்ப என்ன பிரச்சனை? ஸ்பாட்ல இருக்குன்னு கட்டாயமா? 34ல பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நெசசரியா? இல்லை. ஃபோனில் சொன்னால் போதும். அந்த பெரியார் சிலகிட்ட வரான் போட்டு நான் கோர்ட்டுக்குள்ளே வந்து தான் சொல்லுவேன், ஐயா நான் வந்து ஸ்பாட்டில் இல்லை, என்னை 34ல் சேர்த்துடக்கூடாது சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே தான் இங்கே ஷேர்டு காமன் இன்டென்ஷன் உருவாயிடுச்சு. நான் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனால் என்ன, போகட்டும் என்ன. அப்போ செக்ஷன் 34 இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் அதை படிச்சுடுங்க. ஏபிபியில் ஒரு கேள்வி கேட்டால் அழகாக சொல்ல பதிலெல்லாம். இட்ஸ் ஒன்லி அ எனேபிளிங் ப்ரொவிஷன். அது தனியாக இயங்காது. செக்ஷன் 34 தனியாக இயங்காது. 302 தனியாக இயங்கும். 300 பனிஷ்மெண்ட் செக்ஷன் 302 கொண்டு போயிருவீங்க. 300 தனியாக இயங்கக்கூடிய ஒரு செக்ஷன், தன்னைத்தானே ஒரு குற்றமாக எடுத்து சொல்லும். 34 தன்னைத்தானே குற்றமாக எடுத்து சொல்ல முடியாது. அது சொல்ல போனால் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அது சவளப்பில்லை. சவளப்பில்லைன்னா தெரியுதா? அறகுறையாக பிறந்த பிள்ளை. அவன் யார் கூடயாவது சேர்ந்தாதான் ஜாலியாக இருப்பார். 302 கூட சேருவாள், 307 கூட சேருவாங்க. யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்த உடனே இவன் முடிச்சிருவான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க, அது எனக்கும் கொடு, அப்போ தான் அது கேட்கும். ஸோ இட்ஸ் அன் எனேபிளிங் ப்ரொவிஷன். அதான் நீங்கள் ரெட் வித்துன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு துணை வேணும் எப்போதுமே. 34க்கும் சரி, 149 கூட சப்ஸ்டான்சிவ் அஃபென்ஸ் தான். ஆனால் 34 இஸ் நாட் ஏ சப்ஸ்டான்சிவ் அஃபென்ஸ். இட்ஸ் ஒன்லி அன் எனேபிளிங் ப்ரொவிஷன். அந்த காமன் இன்டென்ஷன் தான் செக்ஷன் 8க்குள்ளே இருக்குது. சிமிலர் இன்டென்ஷன் இல்லை. அப்போ காமன் டிசைன் ஒரு வார்த்தை இடத்துல கொடுக்குறான். இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன், அதுதான் மார்ஜின் நோட்லேயே இருக்கும். தலைப்பே அதுதானே. இப்போ எப்படி காமன் டிசைன் இருக்குது, காமன் இன்டென்ஷன் இருக்குது, உங்களுக்கே புரிஞ்சிச்சு. நானும் இவரும் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த காமன் டிசைனா, எங்கள் 2 பேரும் பொதுவான எண்ணத்தை பகிர்ந்து கொண்டோம். காமன் இன்டென்ஷன் வந்தாச்சு. இந்த பொதுவான எண்ணத்தை பொதுவான இலக்கை அடையும் நோக்கில் பகிர்ந்து கொண்டோம். கொடுத்துடலாமே. கொடுக்கலாம். பொதுவான எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு பொதுவான இலக்கை அடையும் நோக்கில் நாங்கள் 2 பேரும் எண்ணத்தை பரிமாறிக்கொண்டோம். இதுதான் காமன் டிசைன். ஸோ அச்சீவ்மெண்ட் வேணும். சிமிலர் இன்டென்ஷன், காமன் இன்டென்ஷன், இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன், இது 3 நடந்தால் மட்டும்தான் செக்ஷன் 10ல் அது ரெலவென்ட் ஃபேக்டர். இவ்வளவு தேவையா ஏபிபி எக்ஸாமுக்குன்னு எனக்கு தெரியல. இதனால சார் தான் ஓஎஸ் படிச்சுட்டேவும் குடிக்கலாம், குடிச்சிட்டே படிக்கலாம், குடிக்க மட்டும் செய்யலாம்.